அவர் நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்னா அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கிறதும் விட்டுடுறேன், அவரை பற்றி இனிமேல் நான் என் வாழ்நாளில் பேசுகிறதும் விட்டுடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து சுடுகாட்டில் பட்டுருந்தீங்க, வில்லேஜ்லேருந்து நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்துலேருந்து நீங்கள் பிழைப்பதுக்காக நாடோடியாக நீங்கள் சென்னைக்கு வந்து பிழைப்பு நடத்துனீங்க. அதாவது சீமான் பின்னாடி 4 பெண்கள் உட்காந்துருக்கும் பாருங்க, அந்த அல்லக்கைகளுடைய நலன் கருதி நான் பேசுறத தமிழ்நாட்டு பெண்கள் பார்க்குறாங்க. அவங்களுடைய நலன் கருதி சில விஷயத்தெல்லாம் நான் வந்து சபை நாகரிகத்திலிருந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை எல்லாமே நான் வெளியே சொன்னேன்னா நீ எவ்வளோ பெரிய காம கொடுக்குறேன்னு உன்னை காரி உன் பின்னாடி உட்காந்துங்கிற 4 பெண்கள் உன்னை காரி துப்புவாங்க. நீ நடிகை விஜயலட்சுமியை வந்து நீ வந்து போதை வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப செக்ஷுவலாக பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணியிருக்கிற. நீ இதோட உன் வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியாக இருந்தீன்னா உன் சாப்டரை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். தமிழ்நாட்டு பெண்களே உன்னை கல்லால் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கேவலமானவர். கண்மணி, அன்போடு காதலன், நான் இங்கே சௌக்கியம் நீ அங்கே சௌக்கியமா அப்படின்ற ஒரு கடிதம் போல நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி அவங்க பெண்கள் கிட்ட கொடுத்து ஒவ்வொரு காலேஜ் வாசல்லாம் கொடுக்குறாரு. அது எல்லா தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்போ அந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலையா, இல்லை உதவி செய்யறதுக்கு மனம் வரலையா? இது போல பெண்கள் மீது கை வைக்கிற யாராவது அரபு நாட்டில் பண்ற மாதிரி தலையை வெட்டி வெளியே ரோட்ல வைப்பேன். நான் அதிகாரத்துல வந்தேன்னா அதை செய்வேன். அப்ப இந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து எங்க போனீங்க? நீங்க இப்பதான் அப்படி கொந்தளிச்சுன்னு வரீங்க, லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க. நான் வந்து சும்மா வாயை விட்டு மைக்கு முன்னாடி பேசிட்டு போற எலி கிடையாது. நான் புலி, களத்துல நின்னா கரும்புலி. அரைக்கு ஒரு ஆடை போட்டு அஜல் குஜல் டான்ஸ் ஆட்டு நான் போனா பாப்பாரு ஆளுநர் அவர்கள். ஆளுநர்னு பாக்குறீங்களா? வாயில எதனா வந்துடும். எனக்கு ஒரு கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பெண்ணா. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒரு பதிப்பகம் நடத்திய ஒரு கூட்டத்தில் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை திட்டமிட்டு சீமான் அவர்களின் தூண்டுதலின் பேரில் தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்து இழிவு செய்ததற்காகவும் திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே அவர்கள் குறித்து ஊடகத்தினர் முன்பாக இழிவாக ஒரு பெண் ஐபிஎஸ் என்றும் பாராமல் உயர் அதிகாரி என்றும் பாராமல் இழிவாக பேசியதற்கும், நேற்று மாலை கடலூரில் ஊடகத்தின் முன்பாக தந்தை பெரியார் சொன்னதாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்பிய சீமான் மீதும் தமிழ்தாய் வாழ்த்து அவமதித்த அந்த பதிப்பகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாருக்கு தமிழ்நாடு அரசும் சென்னை பெருநகர காவல் ஆணையரகமும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தமிழ்நாட்டின் மக்கள் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து என்பது நாம் சிறு பிள்ளையா பள்ளி பருவத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் மாணவிகள் வந்து நம்ம பள்ளிகளில் வந்து அந்த பாடல் ஒலிக்கின்ற போது அந்த பாடலை நம்ம கேட்கின்ற போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாருக்குமே சிலிர்க்கும். அது எல்லாருமே அறிவோம். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க புகழ்மிக்க நம் தமிழ்தாய் வாழ்த்தை திட்டமிட்டு அவமானப்படுத்தி புறக்கணிச்சு இழிவு செஞ்சிருக்காரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு ஐபிஎஸ் படிப்பு என்னன்னு தெரியுமா? அந்த படிப்புக்காக அந்த ஐபிஎஸ் என்ற அந்த படிப்பு ட்ரைனிங்க்கு போக ஒவ்வொருவரும் தான் தூங்கணும்னு நினைக்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து தூங்க முடியாது. ஒரு டைமில் சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் அந்த டைமில் அவங்களால சாப்பிட முடியாது. சிரிக்கணும்னு தோணும், சிரிக்க முடியாது. ஒரு இடத்துல அழணும்னு அவங்களுக்கு வந்து உணர்வு துடிக்கும், அந்த இடத்துல அவங்களால அழக முடியாது. கட்டின மனைவி, பெத்த பிள்ளைகள், தந்தை, தாய், நண்பர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்க கேட்குற நேரத்தில் அவங்கள போய் பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது, அவங்களுக்காக உதவ முடியாது. அப்பேற்பட்ட படிப்பு அந்த ட்ரைனிங் அவங்க படிக்கும்போது அவங்க எல்லா ஆசை பாசங்களும் கட்டுப்படுத்தி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, அதாவது எப்படி சொல்ல, துறவி போல அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அந்த ஐபிஎஸ்ன்ற அந்த பதவியை அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங் அவங்களுக்கு ஐபிஎஸ் படித்த அந்த படிப்பு அந்த வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த காக்கி சட்டையை எடுத்து அவங்க தோளில் மாட்டுவாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்படும் பாருங்க கர்வம், அந்த லட்சிய வேக்க. அது யூனிஃபார்ம் சர்வீஸில் தமிழகத்தின் மேதகு பிரபாகரனார் அவரும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் பண்ணார். அப்போ கிடைக்கும் பாருங்க அந்த கர்வமோ லட்சிய வேக்கையும், அது யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவர் சர்வசாதாரணமாக என்ன சொல்கிறாரு? ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐபிஎஸ் படிப்பு கூட ஒரு ஆணால் இந்த சகலமும் வந்து அவங்களால தாங்கி கொள்ள முடியும், ஒரு ஆண் மகனால். ஆனால் ஒரு பெண்
ஒரு தாயா ஒரு மனைவியா அந்த களத்துல நின்று அந்த ட்ரைனிங்ல அவங்களுடைய உடல் உழைப்பால அறிவால அவங்க வந்து அதுல மீண்டு வந்து அவங்க ஒரு ஹையர் போஸ்ட்ல வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே அவர்களை வந்து இந்த அம்மா வந்து திண்டுக்கல் டிஐஜி, அவங்க கணவர் வந்து திருச்சி டிஐஜி, 2 பேரும் என்ன ஹனிமூன் ட்ரிப்பா அப்படின்னு ஒரு ஒழுக்கமே இல்லாம, ஒரு அரசியல் முதிர்ச்சி அடைந்த தலைவருக்கும் தகுதி இல்லாம, அவர் வந்து ஒரு ஊடகத்தின் முன்பாக ஒரு உயர் அதிகாரினும் பாராம, ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரினும் பாராம அவங்கள வந்து அவ்வளோ இழிவா ஒரு பெண்ணை வந்து பேசியிருக்கிறாரு. 2வது வந்து நீ தமிழனா, நீ தமிழரா, யாரு எங்க பிறந்தா உனக்கு என்ன, யார் தமிழர் யார் தமிழர்ன்றத நீ எதுக்கு அந்த லேப் டெஸ்ட்லாம் பண்ற? நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப கேட்குறேன். நான் ஒரே ஒரு விஷயத்த சீமான் அவர்களை வந்து பார்த்து நான் கேட்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்னா அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கிறதும் விட்டுடுறேன், அவரை பற்றி இனிமேல் நான் என் வாழ்நாள பேசுறதும் விட்டுடுறேன். யாக்கோப்பர் எங்கே பிறந்தாரு? யாக்கோப்பர் வந்து அவருடைய ஊர் எது? அவர் எந்த மாநிலத்தில் பிறந்தாரு? அவருடைய குல தெய்வம் என்ன? இந்த நான் கேட்குற ஒரு கேள்விக்கு சீமான் அவர்கள் பதில் சொன்னார்னா நான் இந்த அரசியல் களத்தில் நான் சீமானை இதோட விமர்சனம் பண்ணுறதை நான் விடுறேன். சொல்ல முடியுமா சீமானால? ஏன்னா நீங்கள் வந்து சுடுகாட்டில் படுத்துருந்தீங்க, வில்லேஜ்லேருந்து நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்துலேருந்து நீங்கள் பொழைப்பதுக்காக நாடோடியாக நீங்கள் சென்னைக்கு வந்து பொழைப்பு நடத்துனீங்க. பொழைப்பு நடத்தல இடத்துல வந்து நீங்கள் நாடோடி கூட்டத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு இன்னைக்கு தந்தை பெரியாரை பற்றி அவ்வளோ இழிவு செஞ்சு பேசுகிறீங்க. நான் சபை நாகரிகம் கருதி, அதாவது சீமான் பின்னாடி 4 பெண்கள் உட்காந்துருக்கும் பாருங்க, அந்த அல்லக்கைகளுடைய நலன் கருதி நான் பேசுறத தமிழ்நாட்டு பெண்கள் பார்க்குறாங்க. அவங்களுடைய நலன் கருதி சில விஷயத்தெல்லாம் நான் வந்து சபை நாகரிகம் இருந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடிகை விஜயலட்சுமி என்கிட்ட எவ்வளோ அந்தரங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய தாம்பத்திய உறவு சம்பந்தமாக எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே நான் வெளியே சொன்னேன்னா நீ எவ்வளோ பெரிய காம கொடுறன்னு உன்னை காரி உன் பின்னாடி உட்காந்துக்கிற 4 பெண்களும் உன்னை காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு நீ அந்த விஜயலட்சுமி வந்து நீ டார்ச்சர் பண்ணியிருக்கிற. ஒரு பெண்ணு கணவன் மணியாக வாழறப்ப கூட தாம்பந்திய உறவில் ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு வந்து சம்மதம் இருந்தால் தான் நீ ஈடுபட முடியும். நீ அதுவும் அவங்க சுயநினைவில் இருந்தால் தான் நீ ஈடுபட முடியும். நீ நடிகை விஜயலட்சுமியை வந்து நீ வந்து போதை வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுயநினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப செக்ஷுவலாக பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணியிருக்கிற. நீ எவ்வளோ பேர் காம கொடுறன்னு தெரியுமா? இன்னும் நிறைய விஷயம்லாம் என்கிட்ட இருக்குது. நீ இதோட வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியாக இருந்தீன்னா உன் சாப்டரை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை, நீ திரும்ப திரும்ப நீ இதே மாதிரி வதந்தி அவதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் நான் க்ளீன் போல நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேன்னா அதை எப்படி சொல்றது, அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியல, தமிழ்நாட்டு பெண்களை உன்னை கல்லால் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கேவலமானவர். இதுல வேற வந்து அண்ணா பல்கலை விவகாரத்துல வந்து போராட்டம் நடத்துறதுக்கு 10 பெண்களை கூட்டின்னு வர, நீயே பாலியல் குற்றவாளி. உன் கட்சியில இருக்கிறவன் ஆமை குஞ்சுங்க எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் தான் ஈடுபடுறீங்க. அப்புறம் நீ எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன நீதியை பெற்று தர போறீங்க? சீமான் அவர்கள் வந்து மேடையில நம்ம வருண் டிஐஜி சார் சொன்னா போல மைக்கு முன்னாடி தான் புலி, மற்ற இடத்துல எலி. அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மைக்கு முன்னாடி வாயால் வடை சுட்டு வாயால் மாட்டி தான் நிறைய வழக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இந்த வீரலட்சுமி களத்தில் நின்று மக்களுக்காக போராடி களத்தில் நின்று கலவரமான வழக்கு தான் இந்த வீரலட்சுமி மேலே. என்னுடைய கட்சியை வந்து தடை செய்யணும், என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும்னு அப்போ ஆண்ட காங்கிரஸ் கட்சி அண்ணன் ஜி.கே. வாசன் அண்ணன், அக்கா விஜயதரணி அவர்கள் ஆளுநர் மாளிகை வாயில் உட்காந்து போராட்டம் பண்ணி என்னை சிறையில் அடைச்சி என் கட்சியும் என்னையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க சொன்னாங்க. இதுதான் இந்த வீரலட்சுமி. வாயில் வடை சுட்டுட்டு அவதூறை பேசிட்டு வழக்கு வாங்கின வழக்கெல்லாம் என் மேலே கிடையாது, 100 வழக்குன்றாரு. இந்த வீரலட்சுமி மேலே இருக்கிறதெல்லாம் களத்தில் நின்று கலவரமான வழக்கு. இப்போ மேடம் முன்னாடி இப்போ அண்ணா பல்கலை விவகாரத்தில் கூட பாருங்க, ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய நடிகர்கள்லாம் கூட வந்து இப்போ ஐக்கு கவிதைகள் மாதிரி எங்கள் ஐயா கமலஹாசன் சொல்வார் பாருங்க, கண்மணி அன்போடு காதலன், நான் இங்கே சௌக்கியம் நீ அங்கே சௌக்கியமா அப்படின்ற ஒரு கடிதம் போல நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி அவங்க பெண்கள்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு காலேஜ் வாசல்லாம் கொடுக்குறாரு. அதே நடிகர் அவருடைய தீவிர ரசிகை திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் கிராமத்தில் ஒரு 17 வயசு சிறுமி, ஏழை எளிய சிறுமி, விஜயோடைய தீவிர ரசிகை. அந்த குழந்தை வந்து அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய 5 ஆண்களால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி மானம் தாக்க முடியாத அவமானத்தில்
தீயிட்டு கொளுத்திக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், நான் மீடியா முன்னாடியே பேசியிருக்கிறேன். அந்த குழந்தை அந்த நேரத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. இந்த வீடியோ மட்டும் கேளுங்க, காணுங்க. இதில் அவங்க விஜய் கிட்ட பேசுகிறாங்க, அண்ணா நான் உங்கள் ரசிகைனா, நான் இந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உண்டாகிருக்கிறேன், எனக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்கு வந்து யாரும் வரலை, ஆனால் மருத்துவ உதவி செய்யறதுக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு வீடியோ வெளியிட்டு அது எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்போ அந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலையா, இல்லை உதவி செய்யறதுக்கு மனம் வரலையா? அன்னைக்கு கூட திமுக ஆட்சியில் திமுக அரசாங்கம் அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி திமுக அரசுடைய தலைமை செயலாளர் இறையன்பு ஐயா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குடும்பத்தாரை வரவழைச்சு தலைமைச் செயலகத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் அரசு சார்பாக நிதி உதவி வழங்கினாங்க. அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செஞ்சு காப்பாற்றினாங்க. ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அவங்க வந்து 75% மார்பகம் ஃபுல்லாக எரிஞ்சதுனால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா இது போல பெண்கள் மீது கை வைக்கிற யாராவது அரபு நாட்டில் பண்ணுற மாதிரி தலையை வெட்டி வெளியே ரோட்டில் வைப்பேன். நான் அதிகாரத்தில் வந்தேன்னா அதை செய்வேன், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திடீர்னு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர், சாதி அமைப்புகள், இப்போ பெண் விடுதலைக்காக போராளிகள் எல்லாருமே அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தில் வந்து போராட்டம் பண்ணுறீங்க, அப்புறம் யார் அந்த சாரு அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் எங்கெங்கேயோ குழந்தைங்க எல்லாம் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாடுறாங்க. அப்போல்லாம் ஏன் நீங்கள் ஏன் வந்து பேச மாட்டீங்க? ஒரு பெண்ணு அந்த அந்த விஷயத்தை எப்படி மறைக்கணும், அந்த பெண்ணுடைய பேர் எப்படி வெளியே வரக்கூடாது அப்படின்றது வந்து ஆக்ட்லேயே இருக்குது. அப்படி இருந்தும் அந்த பெண்ணுடைய பேர், அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே நீங்கள் வந்து போராட்டம் வாயில எல்லாமே அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக்குறீங்க தானே நீங்கள். அப்போ இந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து எங்கே போனீங்க நீங்கள்? இப்போ தான் அப்படி கொந்தளிச்சின்னு வரீங்க, லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க. அதே போல் நடிகை குஷ்பு கூட ஒரு நேற்று அதுதான் சொல்கிறேனே, நான் களத்தில் நின்னா அது கலவரம். நான் வந்து சும்மா வாயை விட்டு மைக்கு முன்னாடி பேசிட்டு போகிற எலி கிடையாது. நான் புலி, களத்தில் நின்னா கரும்புலி. நான் களத்தில் நின்னா அது கலவரமாக தான் ஆகும். அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த பெண்ணுக்கு நான் உறுதுணையாக நான் நிற்கிறேன். அந்த பெண்ணை தொட்டவனே இன்றைக்கும் என் கையில் ஒப்படைச்சா தலையை வெட்டி வெளியே வைப்பேன், ஆணூருக்கு அறுத்து வெளியே வைப்பேன். அது என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா நான் தொடர்ந்து இப்போ போராட்ட காலத்தில் பெண்களுக்கு இது பாதிப்பு ஏற்பட இதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு நான் வருவேன், வந்தேன்னா இதை நான் செய்வேன், இதை நான் சட்டமாக கொண்டு வருவேன். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, அந்த கட்சிக்கும் என்னோடய அமைப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில், அதாவது கிராமப்புறங்களில், வயக்காட்டில், மாடு மேய்க்கிறப்ப, கம்பெனிங்களில் வேலை செய்கிறதுலலாம் இது போல் பாதிப்பு பெண்களுக்கு ஏற்படுது. இல்லை நான் சொல்கிறது இல்லை, அவங்களுக்குலாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து போராடுறாரா? நாம் தமிழர் கட்சி வந்து போராடுறா? தமிழக வெற்றி கழகம் போராடுதா? பாஜக போராடுதா? யாரா ஏடிஎம்கே போராடுதா? அந்த இடத்துல அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்டு பொண்ணு பயந்துக்கிட்டு அவள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறப்ப யாருக்குமே சொல்லாத நேரத்தில் அவள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த வீரலட்சுமி போய் நிற்பாங்க. இப்போ இந்த பெண்ணுக்காக எதிர்கட்சி வருது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புலேருந்து எல்லா அமைப்பும் வந்து களத்தில் நின்று போராடு. இந்த வீரலட்சுமி வந்து போராடினா நீதி கிடைச்சிருமா? அந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பு கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றமே முன் வந்து விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்துச்சு, தேசிய மகளிர் ஆணையம் வந்துச்சு. இப்ப வீரலட்சுமி வந்து போராடினா தான் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க போதா? அப்படி கிடையாது. என்னுடைய நிலைப்பாடு அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அவன் தவறு பண்ணாலும் தண்டிக்கணும், தூக்கல போனா தலையை வெட்டி வைக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த வீரலட்சுமியா வந்து போராடலாம்னா தினந்தோற கிராமப்புறங்கள்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல தான் இந்த வீரலட்சுமி போய் நிற்பேன். நான் வந்து ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டப்ப அவ கற்ப சூரிய ஆடுறப்ப அந்த குழந்தைய வச்சு நான் அரசியல் தேட விரும்பல. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், மாணவி விவகாரத்தில் யாராலுமே அரசியல் பண்றீங்க. அதனால நீதிமன்றம் முன் வந்திருக்கு உங்க வாயெல்லாம் அடக்கணுன்றதுக்காக. அப்ப கூட நீங்க யாரும் அடங்க மாட்டீங்க, போராட்டம்னு வீதியில இறங்குறீங்க. உங்க கட்சிக்குள்ளே எவ்வளவு இருக்கு? இதே ஏடிஎம்கேல இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி எல்லா செய்தியிலும் போட்டாங்க, ஒரு சிறுமியோடைய பாலியல் இதுல வந்து வட்ட செயலாளர் இருக்கிறீங்க, எடப்பாடி கூட கை கோத்து கையில வந்து பொக்கே கொடுக்குறாரு. அப்ப நீங்களும் தப்பு பண்ணிருக்க. நாம் தமிழர் கட்சியில் தினந்தோறும் பாலியல் வழக்கில் ஒருத்தன் அரெஸ்ட் ஆகுறான். தமிழக வெற்றி கழகத்துல தினந்தோறும் ஒருத்தன் பாலியல் வழக்கில் அரெஸ்ட் ஆகுறான். என் கட்சியில் எவனோ பாலியல் வழக்கில் அரெஸ்ட் ஆகிறான் ஒரு வரலாறு சொல்லுங்க பாப்போம். 3 வருஷம் அரசியல் பயணத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த தினமே அவனை நாங்க காலி பண்றோம். எப்படி
எல்லாருக்கும் அதாவது அதாவது ஊடக பார்வை இல்லாத பெண்களுக்கு இப்போ நான் சொல்றேன், இந்த மோவருக்கு வில்லேஜில் இருக்கிற பெண்ணுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கலையே. ஸோ அந்த நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை, அந்த ரசிகை வந்து வீடியோ போடுறாங்க, அவர் வந்து குரல் கொடுக்கலையே. அன்னைக்கு வந்து அந்த ஐக்கிய கவிதை எழுத வேண்டியதானே அவரு, கண்மணி அன்போடு காதலன், நான் இங்க சவிக்கும் நீங்க சவிக்கும், அண்ணா வரமா உங்களுக்காக, நான் அப்போ எழுத வேண்டியதானே லெட்டரு நடிகர் விஜய் அவர்கள். இப்போ எதுக்கு அண்ணா மாணவி விவகாரத்தில் எதுக்கு பொத்திக்கின்னு வருது அவருக்கு? ஒரு ஆளுநரை கூட, ஒரு கட்சி தலைவர் ஒரு ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஆளுநரை வந்து விஜய் கூப்பிட்டாரா இல்ல விஜய் வந்து ஆளுநரை சந்திக்க போனாரா? எதுக்கு அப்படி ஒரு மறைமுகம்? எதுக்கு ஒரு எந்த ஒரு கட்சி சாயல் இல்லாத, ஒரு கட்சி கொடி இல்லாத, ஏன் மறைமுகமா திருட்டுத்தனமா எதுக்கு ஆளுநரை போய் சந்திக்கிறீங்க? இப்ப ஆளுநர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா, நான் வந்து 7 முறை 8 முறை அப்பாயின்மெண்ட் போடுறேன். எதுக்காக? கரப்ஷன் பண்ணியிருக்காங்க பிஜேபியில் இருக்கிறவங்க, அது சம்பந்தமா ஐடி ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்கிறேன், இடி ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்கேன், அது சம்பந்தமா உங்களை நேரில் பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு 7 முறை 8 முறை 10 முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் எப்படி தெரியுங்களா, அவர் வந்து நம்மள மாதிரி மக்கள்ல இருந்து வர விவசாயி, மக்கள்ல இருந்து வர எந்த ஒரு பெண்ணையும் எந்த யாரையுமே தலைவரையும் பார்க்க போறதில்ல. ஒரு ஆடை போட்டு குத்தாட்டம் போட்டு அஜால் குஜால் டான்ஸ் ஆடுற நடிகைகளை தான் பாக்குறாரு. இந்த விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து நடிகைகளை வந்து உடனே பக்கத்துல குறைச்சு பாக்குறாரு. அப்போ இந்த வீரலட்சுமியும் ஒரு ஆடை போட்டு அஜால் குஜால் டான்ஸ் ஆட்டு நான் போனா பாப்பாரு ஆளுநர் அவர்கள். ஆளுநர்னு பாக்குற இல்ல வாயில எதனா வந்துடும். எனக்கு ஒரு கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கொடுக்குறோம் ஒரு பெண்ணா. ஆனா கவர்னர் மாதிரி நடந்துக்கிறாரா? பாஜகவுடைய ஏதோ ஒரு மாவட்ட செயலர் ஆபீஸ் மாதிரி இருக்குது அந்த ஆளுநர் மாளிகை. தொடர்ந்து இதே போல தமிழ்நாட்டுல வந்து அவதூறு கருத்துன்ற போர்வையில அவதூறுங்களை பேசிட்டு இருக்காரு. ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னா, அதாவது தமிழினத்தின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனார் அவருடைய புள்ளன்னு சொல்லிக்கிறாரு. நீ சொல்லவே சொல்லாத புள்ளன்னு. அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு கூட சீமானுக்கு அருகதையே கிடையாது. பிரபாகரனுடைய மகன் நானு வீரலட்சுமி, நாங்க தான் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி நாங்க தான் அவருடைய கொள்கையை சித்தாந்தத்தை நாங்க தான் முன்னெடுப்போம் ஜனநாயக வழியில. நீ தலைவர் பிரபாகரனார் அவர்கள் புகைப்படத்தை சீமான் அவர்கள் முற்றிலுமா பயன்படுத்தவே கூடாது. இனி தமிழ்நாட்டில் பிரபாகரனார் புகைப்படத்தை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தவே கூடாது. அதே போல புலிக்கொடியை அவங்க ஏந்தவே கூடாது. ஏன்னா ஒழுக்க சீலம் உள்ள அந்த தலைவரை வந்து ஒழுக்கமானவங்க தான் அவங்க பின்பற்றணும். ஒழுக்கமே இல்லாத நீ எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? அதாவது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட அவங்க கண்ணியமா வாழறவங்க, நீ எப்படி வாழுவ? ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு, ஃபுல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு, கோடம்பாக்கத்தில் செத்து போன நடிகைகளோட சமாதி மேல படுத்துக்கிறது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கான அழகாது? நீ அப்படிதான் பேசுற, நீ அப்படி இருப்ப. தொடர்ந்து வந்து அவதூறு பரப்பிட்டு ஆதாரம் இல்லாம தந்தை பெரியாரை குறித்து, அதாவது துளி அளவும் அடிப்படை ஆதாரம் இல்லை, அந்த அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் கொடுத்து அவ்வளவு இழிவு கொச்சை வார்த்தையில பெண்களை இழிவு செய்யும் வகையில அந்த வார்த்தையை கேட்கறப்ப அருவருக்கத்தக்க இருக்குது. அதுல உங்க பக்கத்துல ஒரு பெண்ணை வேற உட்கார வச்சுட்டு நீ சொல்லுமா அப்படின்ற, அதுவும் வந்து ஏதோ சிரிக்குதுங்க. இது ஒரு அரசியல், அதாவது முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவருக்கு அழகா இது? போராடுறது தவறுன்னு கேட்கல. இந்த வீரலட்சுமி ஏன் போராட வரலன்னு கேட்டதுக்கு போராட்டம் நிறைய நடக்குது. இந்த வீரலட்சுமி வந்து போராடிதான் நீதி பெற்று தர போறாங்களான்றது தான் நான் கேள்வி முன்வைக்கிறேன். ஏன்னா உயர் நீதிமன்றம் வந்துருச்சு. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு தனிநபர் உள்ள போந்து ஒரு பொண்ணு மேல கையை வச்சிருக்கான், அவன் கால் உடைக்கப்பட்டிருக்கு, அவனை குண்டாஸ்ல தூக்கி உள்ள போட்டாங்க, வழக்கு நடத்த போறாங்க, அவனுக்கு தண்டனை சட்டம் கண்டிப்பா கொடுக்க போகுது. சட்டம் தண்டனை கொடுக்கலையா? இந்த வீரலட்சுமி கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன்.